பக்கரிபாளையம் ஊராட்சியில் கடந்த வாரம் ஷாகிதா என்ற கர்ப்பிணி டெங்கு காய்ச்சலில் உயிரிழந்தார். அதேபோல் 4ஆம் வகுப்பு மாணவர் ஷாகித் டெங்குவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். மேலும் ஒரு மாணவர் லோகேஷ் டெங்குவுக்கு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் அந்த பகுதியில் 20க்கும் அதிகமானோருக்கு டெங்கு பாதிப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. காய்ச்சலோடு மருத்துவமனைக்கு செல்பவர்களுக்கு முறையாக சிகிச்சை அளிக்கப்படுவதில்லை என்றும் அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். டெஸ்ட் பண்ணாங்க, அங்கே பண்ணதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, இங்கே முடியாதுங்க, சென்னை எடுத்து போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரெஷர் பண்ணதுக்கப்புறம் நைட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ காலையில் ரத்தம் எடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு வாரம் இருக்கணும், டெங்கு காய்ச்சல் இருக்குது உறுதின்னு வாங்கணும், உறுதிப்படுத்திட்டாங்க. திருவண்ணாமலை ஜிஹெச் தான் இருக்காங்க. இதுக்கு ஏற்கனவே பக்கிரிபாளையத்தில் ஒரு லேடிஸ் ஒன்று இறந்துருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு 10 வயசு பையன் இறந்துட்டான். எந்த ஒரு முகாமும் அமைக்கல, சுகாதாரத்துறையும் எதுவும் கண்டுக்கல. 3 நாள் கழிச்சு வந்தாதான் நாங்கள் பார்க்க முடியும், என்ன காய்ச்சல்னு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. 3 நாள் வரைக்கும் அப்போ நாங்கள் செத்துட்டா என்ன பண்ணுவீங்க? 3 நாள் வரைக்கும் அந்த காய்ச்சல் என்ன காய்ச்சல்னு சொல்லி எங்களுக்கு மட்டும் என்னங்க தெரியும்? இந்த காய்ச்சல்னு தெரிஞ்சதானே நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். எங்களுக்கு எதுக்கும் இங்கே ஒரு டாக்டருங்க இங்கே நின்று முகாம் போட்டு பக்கரிபாளையத்தில் பார்க்கணும் எங்களுக்கு. இதேபோல் நெல்லை களக்காடு அருகே புளியங்குளம் கிராமத்தில் டெங்கு காய்ச்சல் பரவி வருவதால் ஏராளமானோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதையடுத்து அந்த பகுதியில் உள்ளாட்சித்துறையும் மருத்துவத்துறையும் கடந்த 10 நாட்களாக சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. ஒரு மாசமாவே டெங்கு காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காங்க. பாதி பேர் சும்மாய் வந்திருக்காங்க, இன்னும் பாதி பேர் வரல. டெங்கு ஒழிக்கிறதுக்கு இவங்க 10 நாள் முகாம் போட்டிருக்காங்க. போட்டும் இன்னும் இன்னைக்கு வர 3 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க நாகர்கோவில். அதனால அந்த டெங்கு காய்ச்சலை முழுவதும் ஒழிக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து நீங்க முழு ஒத்துழைப்பு, நாங்களும் முழு ஒத்துழைப்பு கொடுப்போம், அவங்களும் டெங்கை ஒழிக்கணும் எங்களுக்கு முழு. போன வியாழக்கிழமையிலேருந்து இங்கே தான் ஃபுல்லாக எங்களுக்கு டியூட்டி. அவங்கவுங்க வீட்டுக்கு பின்னாடி உள்ள பிளாஸ்டிக்கு, சிரட்டை, கிளாஸு, நிறைய ஐட்டங்கள் எல்லாம் வேஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. அதை நாங்கள் வந்ததுக்கப்புறம் அப்புறப்படுத்தணும். எங்களுக்குள்ள டெப்டி பிடிஓவும் இங்கே தான் எப்பவும் எங்கள் கூட இருக்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே இந்த உடங்காடு எல்லாம் நிறைய க்ளீன் இல்லாமல் இருந்துச்சு. அவ்வளோத்தையும் நாங்கள் சுத்தப்படுத்தி எல்லாம் அப்புறப்படுத்தி இது பண்ணிட்டோம். இப்போ காய்ச்சல் ஓரளவுக்கு இந்த ஊரில் குறைஞ்சிருக்கு. டெங்கு பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக செங்கத்தில் இருந்து வெங்கடேசன் மற்றும் ஆரல்வாய் மொழியில் இருந்து ராஜீவ் கிருஷ்ணா.